ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பேன் அண்ட் பாட்ஸ் சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோங்க. கோல்டன் மில்க் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம் வீட்டிலே. அதை யூஸ் பண்ணி இந்த பால் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது இம்யூனிட்டி ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து பேஸ் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதாவது பாதாம் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு 200 கிராம் தேவைப்படும். ஸோ அதை நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ளேவரிங்காண்டி இதில் வந்து ஏலக்காய் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராமுக்கு நான் வந்து 10லேருந்து 15 ஏலக்காய் பக்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் அரைப்படுறது கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சிடலாம். அடுத்தது இதில் வந்து குங்குமப்பூ நான் சேர்த்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சாலிமார் பிராண்டு தான். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஒரிஜினல் குங்குமப்பூ. அதுலேருந்து கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அதாவது சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கிறேன், அதாவது சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்மளோட மஞ்சள் தான். அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது வந்து வீட்டிலே அரைச்ச ஆர்கானிக் மஞ்சள் தூளுங்க. இதில் வந்து கர்குமின் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொடியாக பார்த்து சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் பொடி சேர்த்துக்க பாருங்கள். இப்போ இந்த பாலில் வந்து இனிப்பு கொடுக்கறதுக்காண்டி நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன். அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஜாஸ்தி இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. எல்லாமே நல்லா ஒன்று கலந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் செய்கிறப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து எப்படி மஞ்சள் பால் செய்கிறதுன்றதை நான் காட்டுறேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பால் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சள் பாலை நீங்கள் டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மஞ்சள் பால் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேவைப்பட்டால் ஹனி கூட தேன் கூட சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் குடிக்கலாம், இல்லாட்டினா அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் அப்படியே தான் வந்து ஃபில்டர் பண்ணாமல் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காண்டி மேலே கொஞ்சமாக பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை டெய்லி நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமுமே ரொம்ப நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாக்கி இருக்க பவுடர் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணி படாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 4-5 மாதத்துக்கு இது அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த மஞ்சள் பால் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.